எல்லாருக்கும் பசியெல்லாம் பழகியதுதான். ஆனா இந்த ரமலான் என்ன ஸ்பெஷல் சொல்லியாச்சுன்னா, ஏழைகள் மாத்திரம் பசித்திருப்பதல்ல இந்த ரமலான், பணக்காரர்களும் பசித்திருக்க வேண்டும். 30 நோன்பை சவுதி மன்னரும் நோற்றாக வேண்டும். அவனுக்கு எல்லா வசதிகளும் அந்த மன்னருக்கு இருக்கிறது. நினைத்ததை சாப்பிடக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாலும் கூட இன்றைக்கு அவரும் பட்டினிதான் இருப்பார். அப்ப இந்த இறைவன் திருமுன்னால் அனைவரும் சமம், எல்லோரும் இந்த பசி என்ற இந்த பாடத்தை உணர வேண்டும் என்பதை இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நீங்கள் எல்லோருமே படிக்கலாம், முஸ்லிம்கள் தான் படிக்கணும் கிடையாது. நீங்க சண்டை போட்டு உரிமையோட வாங்கிக்கிற வேண்டியதான். பாய் கொடுங்க பாய், எனக்கு அதுல பங்கு இருக்கு, குரான்ல கொடுங்க, நான் படிக்கிறேன் என்று சொல்லி தமிழில் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வதற்கு நான் இங்கே மத பிரச்சாரம் செய்யவில்லை, அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதற்குமாக நான் பைபிளை படித்திருக்கிறேன், பகவத்கீதையை படித்திருக்கிறேன், எல்லா நூல்களையும் படித்திருக்கின்றோம். கற்றறிய வேண்டும், கற்றுக்கொள்வதில் குற்றம் இல்லை. அன்னை ஆயிஷா என்று சொல்லக்கூடிய நபிகளாருடைய மனைவியிடம் கேட்கின்றார்கள், நபிகளாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் ஒரு வரியில பதில் சொல்கிறார், அவருடைய வாழ்க்கை குரானாக இருந்தது. குரான் என்ன சொன்னதோ அதை இம்ப்ளிமெண்ட் செய்தார், நடைமுறைப்படுத்தினார். போர் தொடுக்கலாம், சம வலிமையுடன் சண்டையிடலாம், ஆனால் குழந்தைகளுடன் என்ன சண்டை? பச்சை குழந்தைகள், இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொல்லக்கூடிய கொடூரன் உலகத்தில் ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னால் பெஞ்சமின் நெதன்யாகு என்ற அந்த கொடுங்கோலன். எனவே அன்பு தோழர்களே, நாம் எதை குறித்தெல்லாம் விவாதிக்கிறோம், வினவுகிறோம்? நாம் யார், எங்கிருந்து வந்தோம், இறந்த பிறகு என்னவாக மாறுகிறோம்? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய இறையியல் கோட்பாடு. அளவில்லா கருணையும் ஈடு இணை இல்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே, இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பையும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்ற அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற முகவனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நோன்பு துறக்க மாத்திரமல்லாமல் மனம் திறப்பதற்கும் என்ற ஒரு வார்த்தையை இந்த நிகழ்விலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எதற்காக இந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி? இதுவெல்லாம் அரசியல் இஃப்தார்கள் என்று இன்றைக்கு வழக்கமாக ஒரு சம்பிரதாயமாக நடப்பது உண்டு. அங்கே அரசியல் தலைவர்கள் வருவதும், அவர்கள் தொப்பி அணிந்து கொண்டு ஒரு நல்லிணக்கத்தை நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம், சிறுபான்மை மக்களுடன் இருக்கின்றோம் என்று அடையாளப்படுத்துவதற்காகவும் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பது உண்டு. ஆனால் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடையாள நிகழ்ச்சி அல்ல, ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சி அல்ல. ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான மனம் திறந்த உரையாடல் அவசியம் என்று நாம் கருதுகிறோம். நீங்க நாங்க என்ற இந்த வேறுபாடு கடந்த தலைமுறையில் இல்லை. ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். கடந்த தலைமுறையெல்லாம் அவர் என்னை அன்போடு ஆற தழுவி கொண்ட போது எனக்கு பழைய நினைவுகள் எனக்கு மனதிற்குள் அலையடித்தது. மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பிகளாக, தொப்புள் கொடி உறவினராக ஒரு காலத்தில் எல்லாம் வாழ்ந்தோம். நான் ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லையா என்றால் இருக்கின்றோம். ஆனால் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த இடைவெளி மிக அதிகமாகிவிட்டது என்பதை நான் உணர்கிறேன். சின்னையா, மாமா, மச்சான் உரிமையோட பழகிக் கொள்வோம். நாங்கள் அவர்கள் வீட்டுக்கு செல்வதும் அவர்கள் நம் வீட்டுக்கு வருவதும், எங்களுடைய நிகழ்ச்சிகளை தலைமையேற்றவர்கள், நான் விழாவை சொல்லவில்லை, திருமண நிகழ்வுகள் எல்லாம் நாங்க பார்த்துக்கிற மாமா நீங்க விடுங்க என்று சொல்லிக் கொண்டும், அவர்களுடைய விழாக்களை நாங்கள் குடும்ப நிகழ்வுகளை மனமகிழ்வோடு கலந்த காலமெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அருகி வருகிறது. இந்த இடைவேளை அதிகரிக்க அதிகரிக்க மனச்சுவர்கள், மனத்தடைகளாக மிகப்பெரிய அளவிலே கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த மனத்தடை எந்த அளவுக்கு நமக்கு வெறுப்பை தூண்டுகிறது என்று சொன்னால், வாயினாலே வெறுப்பாக பார்க்கக்கூடிய, நம்மை அறியாமல் ஒரு சித்திரம் உள்ளுக்குள் எழுகிறது என்பதுதான் யதார்த்தம். ஆனால் ஊடக முதலாளிகள் அதை மிகச்சரியான முறையிலே அதை திட்டமிட்டு கட்டமைக்கின்றார்கள். இந்த மண்ணை வெறுப்பின் பூமியாக மாற்றிவிட்டார்கள். எங்கும் வெறுப்பு, எதிலும் வெறுப்பு. ஒரு சமூகத்தை குறித்து தொடர்ந்து வெறுப்பு பரப்புரைகளை முன்னெடுக்கின்றார்கள். அறிந்தோ அறியாமலோ நாமும் அதற்கு பலியாகி விடுகின்றோம். ஆனால் இந்த வெறுப்பு குறைய வேண்டும், அன்பை விதைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பதில் சொல்லிக் கொண்டு திரிவதில்லை. இது போன்ற நல்லிணக்க நிகழ்வுகள் மூலமாக ஒருவர் அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், நாம் சந்திப்போம் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இஸ்லாம் குறித்த
பல ஐயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்தியா உலக அரங்கிலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக கொண்டிருக்கிறது. இந்தியா தான் உலகத்திற்கே முன்மாதிரி நாடாக திகழ்கிறது. ஜனநாயக தத்துவத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நாடு இந்தியா. 6000க்கும் அதிகமான மொழிகள், 6 பெரும் மதங்கள், பல இனக்குழுக்கள், பல மொழிகளை பேசக்கூடியவர்கள், இதுவெல்லாம் விரவி விரவி வாழக்கூடிய ஒரு மண் இந்தியா தான். மேற்கத்திய நாடுகளில் இப்படியான பெருமதங்கள், பெரும் மொழிகள், பெரும் பண்பாட்டு கலப்பு இல்லை. இன்றைக்கு இந்த மண்ணிலே தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், உருது பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தேன்கனி கோட்டைக்கு நீங்கள் சென்றால் அங்கே தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பல மொழிகள், பல பண்பாடுகள் என்று நாம் எல்லாம் விரவி வாழக்கூடிய இந்த மண்ணிலே அறிதலும் புரிதலும் அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக வட மாநிலங்கள் எல்லாம் சத்தங்களாலும் ரத்தங்களாலும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காலப்பொழுதிலே தமிழ்நாடு இந்தியா எப்படி உலகத்திற்கு வழிகாட்டுகிறதோ அதே போல தமிழ்நாடு இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்பதிலே நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். தமிழ்நாடு அதற்கு முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது. எனவே வட மாநிலத்திலிருந்து எங்க வணிகர் சங்க தலைவர் இருக்கின்றார்கள். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அவர்களுக்கு பழகியது. நாங்கள் இப்போது அவர்கள் மொழியிலே சொல்வதானால் நாம் எல்லாம் இணைந்து வட மாநிலங்களிலிருந்து வெறுப்பையும் துவேஷத்தையும் இறக்குமதி செய்யாமல் அன்பையும் நல்லிணக்கத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வணிகத்தை செய்ய வேண்டும். இங்கிருந்து உலகத்திற்கு நாம் அன்பை சொல்ல வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கின்றோம். அன்பான நண்பர்களே, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம் என்று சொல்கின்றோம். வே ஆஃப் லைஃப், ஒரு வாழ்வியல் நெறி என்று சொல்கிறோம். இந்த வாழ்வியல் நெறியை இந்த மண்ணிலே நாம் எல்லாம் அருகருகே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாம் பேசிக்கொள்வதில்லை என்பதனால் தவறான புரிதல்கள் நம்மிடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. எனவே எதற்காக நோன்பு வைக்கிறீங்க? ஏன் முஸ்லிம் பெண்கள்லாம் ஹிஜாப் பண்ணிடுறாங்க? ஏன் பள்ளிவாசல் 5 நேரம் போய் கரெக்டா நீங்க பள்ளிவாசல்ல போய் தொழுவுறீங்க? அது என்ன இப்ப கூட இங்க தொழுதீங்க? ஏன் அரபு மொழியில தான் அந்த அழைப்பையை கொடுக்குறீங்க? முஸ்லிம்கள்லாம் ஏன் அரபு மொழியில பேர் வைக்கிறீங்க? எத்தனையோ கேள்விகள் நமக்குள்ளால் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் விடையறியாத அந்த கேள்விகளை நமக்குள் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறோம். கேட்டா அஸ்பாக்கு தான் நினைச்சுக்கிடுவாரோ, கேட்டா கபீர் உமரிக்கோ சண்டைக்கு வந்து விடுவாரோ என்றெல்லாம் நமக்குள் ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்த தயக்கமும் தடையும் தான் எதிரிகளுக்கு பலமாகி விடுகிறது. இந்த நமக்கான அந்த இடைவெளியை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு வெறுப்பை மிக வேகமாக விதைத்து விடுகிறார்கள். எனவே நல்லவர்கள் சந்திக்க வேண்டும். நல்லவர்கள் சந்தித்தால் நாம் அரசியல், சினிமா, வியாபாரம் தாண்டி நல்லவற்றையும் பேச வேண்டும். ஆனால் இன்றைக்கு நல்லவர்கள் சந்திப்பதில்லை, சந்தித்தால் பேசுவதில்லை, பேசினால் இது குறித்தும் பேசுவதில்லை. ஆனால் யாரெல்லாம் சந்திக்க கூடாதோ அவர்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பேசக்கூடாததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நிகழக்கூடாததெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த நோன்பு எதற்காக, ரமலான் நோன்பு எதற்காக? இந்த ஒரு அறிதலை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்த நிகழ்வை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே முஸ்லிம்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் என்று சொல்லக்கூடிய அரபு மாதத்திலே 9வது மாதம் முழுவதும் நாங்கள் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு விரதம் என்று சொன்னால் அதிகாலையிலே, காலை இப்போது சகர் என்று சொல்லக்கூடிய நேரம் 5 மணிக்கு வருகிறது. 5 மணிக்கெல்லாம் நாங்கள் எழுந்து 5:10 சரியாக நாங்கள் எங்களுடைய உணவை முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இப்போது நாம் எல்லாம் நோன்பு திறந்தோம் அல்லவா, இந்த நேரத்திலே நோன்பு திறக்கின்றோம். இந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் நாங்கள் தண்ணீர் கூட அருந்துவதில்லை. இப்போ ஒரு கேள்வி எழலாம், என்னையா இது புது பழக்கமா இருக்கு? கடவுள் அன்பாளன், கருணையாளன், இணையில்லா கிருபையுடையவன் என்றெல்லாம் சொல்றீங்க. ஒரு தாய் தம் புள்ள பசிச்சிருந்தாலே தாங்க மாட்டான். ஆனா அன்பான கடவுளால் எப்படி உங்களை பட்டினி போட முடிகிறது? கடவுள் அல்லாஹ் என்னத்தை சாதிச்சிட போறார் உங்களை எல்லாம் பட்டினி போட்டு? இல்லை அவருடைய கருவூலம் தீர்ந்து விட்டதா, கஜானா காலியாகி விட்டதா என்றால் அல்லாஹ்வுடைய கஜானாவும் காலியாகவில்லை. பசித்து பட்டினி போட்டு எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமும் அல்ல. எதற்காக இந்த நோன்பு? எதற்காக இந்த நோன்பு என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு இறைவன் வழங்குகின்ற ஆன்மீக பயிற்சி. என்ன பயிற்சியை இந்த நோன்பு வழங்கி விடுகிறது என்று சொன்னால், இறையச்சம் என்ற அந்த பயிற்சியை வழங்குகிறது. இறைவனை பயந்து வாழக்கூடியவர்கள், இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்கள், இவர்களால் தான் இந்த மண் செழிக்கும்.
கடவுளுக்கு பயந்து இருக்கக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும். என்னையா இது, கடவுளுக்கு பயந்து வாழணும், அச்சம் வரணும்னு சொன்னா கோயிலுக்கு போகணும், அல்ல சர்ச்சுக்கு போகணும், பள்ளிவாசலுக்கு போகணும். போனா பக்தி வரும், பயம் வரும். பட்டினி கிடந்தால் பசி வந்தால் 10 பறந்து விடும். எங்க பக்தி வரும்? பட்டினிக்கும் இறையச்சத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். என்ன என்று சொன்னால், இறையச்சம் என்பது என்ன என்றால், இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், என்னை கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான். எப்படி என்று சொன்னால், கடுமையான பசி, நான் சம்பாதித்த உணவு எங்க வீட்டில் இருக்கு, வீட்டில் யாருமே இல்லை, நினைத்தால் என்ன செய்யலாம்? கதவை பூட்டியாச்சு, வீட்டில் யாரும் இல்லை, எடுத்து தண்ணியை குடிக்கலாம், யார் பார்க்க போறா? குடிக்க மாட்டோம். நாங்கள் குடிக்க மாட்டோம் என்பதில்லை. இங்க 5 வயது சின்ன பையன் நோன்பு வச்சிருப்பான். தம்பி இங்க வாடா, உனக்கு அருமையான ஜூஸ் வாங்கி தரேன், மாமா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், தண்ணியை குடி என்று சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். சும்மா இல்ல அங்கிள், நோன்பு வச்சிருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கடவுள் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வை விதைப்பதுதான் இந்த ரமலான் நோன்பு. அப்ப இந்த கடவுள் என்னை கண்காணிக்கிறான் என்று சொன்னால், நான் எல்லா நேரமும் அவனுக்கு அஞ்சி வாழக்கூடியவனாக இருப்பேன். இங்க ஒரு சிசிடிவி கேமரா போட்டாச்சுன்னா அலுவலகத்துல லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரி வாங்குவாரா மாட்டாரா? மாட்டாரு. நாமே கொஞ்சம் ஐயா இருந்தாங்க கவரை கொடுக்கணும் வைங்களா, கவரை உள்ள வையா, என்ன இங்க வந்து நீ காசுலாம் தந்துட்டு இருக்க, யார் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. வெளியே வந்து அங்கங்க கேமரா மாட்டி வச்சுக்க, வீட்டுல வந்து குடியாப்பாரு, அது வேற விஷயம். ஆனால் இந்த கேமரா மாட்டினா கரெக்டா இருக்கும், கரெக்ட் டயத்துக்கு ஆபீஸ் வந்துருவாரு, வேலை பார்க்குற மாதிரி எல்லாம் காட்டுவாரு. என்னன்னா அங்க வந்து இப்ப எல்லா கடைகளிலேயும் இந்த கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்ப நம்மை ஒருவன் கண்காணிக்கிறான் என்று சொன்னால் அப்போ அவன் வந்து ஒழுங்கா இருப்பான். அப்ப முஸ்லிம்களை இறைவன் 24 மணி நேரமும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் பார்வையிலிருந்து எதுவும் மறையாது, எதுவும் தப்பாது. திருமறையில் ஒரு வசனம் வரும், உங்கள் உள்ளங்களில் உள்ள ஊசலாட்டங்களையும் அவன் நன்கறிகின்றான், கண்களில் உள்ள கள்ளத்தனங்களையும் அவன் அறிகின்றான். வெளியே நீ சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, உள்ளுக்குள்ள என்ன ஓடுது தெரியுமா? அதுதான் இறைவன், அவன் தான் இறைவன். எனவே இறைவன் உங்களை கண்காணிக்கின்றான். இந்த உணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக நான் தப்பு பண்ணணும்னு நினைச்சாலும் கூட இல்ல, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ற உணர்வு எங்களை தடுத்து கொண்டிருக்கும். அதற்கான ஒரு பெரும் பயிற்சியை இந்த ரமலான் மாதம் வழங்குகிறது. அன்பு தோழர்களே, நோன்பு என்றால் பசித்திருப்பது என்று நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ளலாம். உண்மைதான், பசி என்பது நோன்பினுடைய ஒரு பகுதி. ஆனால் இந்த நோன்பு தரக்கூடிய மகத்தான பயிற்சி என்னவென்று சொன்னால், இச்சை அடக்க பயிற்சி, ஒழுக்க பயிற்சி. நோன்பு வைத்த நிலையில் ஒருவர் பொய் பேசக்கூடாது. இதுதான் நோன்புடைய சட்டத்தை ஒண்ணும். யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணுவதையும் பருவதையும் விட்டு விடுவதில் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. சுருக்கமா சொல்லணும், நீ பட்டினி எடுக்கிற அவசியம் இல்லையா? நோன்பு வைக்கிறது லஞ்சம் வாங்குறது, நோன்பு வைக்கிறது வட்டி வாங்குறது, நோன்பு வைக்கிறது பொய் பேசுறது, நோன்பு வைக்கிறது அடுத்தவன் சொத்தம் முழுங்குறது, நீ எல்லாம் எதுக்கிய நோன்பு வைக்கிற? நீ நோன்பே வைக்க வேண்டாம். இதுதான் இந்த கருத்தை தான் நபிகளார் சொல்கின்றார்கள். அப்ப இது ஒரு பயிற்சி தருகிறது பாருங்கள். நோன்பு என்பது வயிற்றுக்கல்ல, நாவு நோன்பு இருக்க வேண்டும், கண்கள் நோன்பு இருக்க வேண்டும், காதுகள் நோன்பு இருக்க வேண்டும். தீய காட்சிகளை பார்க்கக்கூடாது, தீய விஷயத்தை கேட்கக்கூடாது, தீய விஷயத்தின் பக்கம் செல்லக்கூடாது. நபிகளார் ஒரு உளவியலை இங்கு அழகாக சொல்கிறார்கள். நீங்கள் யார்ட்டையும் சண்டைக்கு போறதில்லை, யார்கிட்ட எந்த ஒம்பு தும்புக்கும் போறதில்லை. ஐயா அழகா சொன்னாங்க, அடுத்தவரை பற்றியான புறம் பேசி கொண்டு பிறரை குறித்து பேசி திருவினால் வரக்கூடிய விளைவுகள். நோன்பு வச்சிருக்கோம், யார்கிட்டையும் பேசுறதில்லை, பள்ளிவாசல் போய் உட்காந்துருவோம், நான் உட்காந்துட்டுவேன், பள்ளிவாசல் இன்னொரு ஆள் வருவார், என்ன மீன்பா இங்கே இருக்கீங்க, கேள்விப்பட்டியெல்லாம் இன்னைக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாருவீங்களா, வேற மாதிரி போயிடும் பேச்சு. அப்படி பேச்சு வரும்போது நபிகளார் சொல்கின்றார்கள், நீங்க ஒரு உறுதியாக இருந்தாலும் கூட, நீங்கள் நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே உங்களை கட்டுப்படுத்தி கொண்டாலும், உங்களிடம் யாரேனும் வம்புக்கு வந்தால், உங்களிடம் யாரேனும் சண்டைக்கு வந்தால், இன்னி சாயும் நான் நோன்பாளி என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அவ்வளவுதான், நான் நோன்பு வச்சிருக்கேன் பேசாத என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுங்கள். அண்ணல் நபிகளார் அவர்கள் ஒரு முறை ஒரு மர கிளையின் அடியிலே ஒரு மர துண்டின் அருகிலே சாய்ந்து ஓய்வாக அமர்ந்திருக்கின்றார், ஒரு ரிலாக்ஸா இருக்கிறாங்க. அப்போ ஒரு நபி தோழர் வருகிறார், பெருமானார் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறார்களே, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமே, நபிகளாரே
ஒரு இறை நம்பிக்கையாளன் கஞ்சனா இருப்பானா? ஒரு கேள்வி. அப்ப நபிகளார் இருக்கலாமே, கஞ்சனா இருப்பான். எல்லா முஸ்லிம்களும் கொடைகள் எல்லாம் கிடையாது, கஞ்சத்தனம் மனித இயல்பில் உள்ளது. அப்ப நபிகளார் சொல்லிவிட்டார்கள் இருக்கலாமே. அவர் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு இறை நம்பிக்கையாளன் கோழையாக இருப்பானா? எல்லாரும் வீராதி வீரன்லாம் கிடையாது. அப்ப நபிகளார் சொல்கின்றார்கள், இருப்பான், இருக்கலாம். அவன் கஞ்சனாவும் இருக்கலாம், கோழையாவும் இருக்கலாம், என்ன செய்ய முடியும்? அவர் அடுத்து கேட்கின்றார், நபிகளாரே, ஒரு இறை நம்பிக்கையாளன் பொய்யனாக இருப்பானா? நபிகளாருக்கு வந்ததே கோபம். அதுவரை சாய்ந்து அமர்ந்திருந்த முகமது நபிகளார் எழுந்து நிற்கின்றார், முகம் சிவக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு காலமும் பொய்யனாக இருக்க மாட்டான். பாய் சொன்ன வாக்கு கரெக்டா இருக்கையா, அவன் தான் முஸ்லீம். இந்த பயிற்சியை வழங்குவதுதான் ரமலான். சும்மா பட்டினி கிடக்கிறதெல்லாம் இல்ல, பொய்யான பேச்சை விட்டு விட வேண்டும். அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை என்ற ஒரு பெரும்பாடத்தையும் இந்த ரமலான் நமக்கு உணர்த்துகிறது. பசியை உணர்த்துவது. இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது, இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று ஒரு தோழர் நபிகளாரிடம் கேட்கின்றார். சிறந்த செயல் என்ன செய்யலாம்? இஸ்லாத்தின் அடிப்படை ஒரே கடவுள், ஒரே கடவுளை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, அவனுக்கு துணை இல்லை, அவனுக்கு குமாரன் இல்லை, அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. எனவே இந்த ஓரிரை கோட்பாடு தான் இஸ்லாத்தில் சிறந்தது என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் ஓரிரை கோட்பாடு இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம். தூதுத்துவம் என்ற இறை கோட்பாடு, இறை தூதர்கள் வருகை குறித்த கோட்பாடு, அதை குறித்தவர்கள் பேசவில்லை. இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையிலே நாம் எல்லாம் நிறுத்தப்பட்டு வினவப்படுவோம் என்ற அந்த மறுமை கோட்பாடு, இந்த அடிப்படைகளை குறித்து சொல்லல நபிகளார். நபிகளாரை இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று கேட்கும் போது மிக எளிமையாக சொல்கின்றார்கள், பசித்தவனுக்கு உணவளிப்பது, பார்த்தவருக்கு முகமன் உரைப்பது, சலாம் உரைப்பதும் பசித்தவனுக்கு உணவளிப்பதும் தான் இஸ்லாத்தில் சிறந்த செயல். அப்ப பசித்தவனுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் பசி என்றால் என்னவென்று உணர்த்தக்கூடிய பெரும் பாடத்தையும் இந்த ரமலான் எங்களுக்கு உணர்த்துகிறது. பசிச்சிருந்து பார்த்தா தெரியும், ஒரு நாள் இரு நாள் அல்ல, 30 நாள் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நோன்பு வச்சு பார்த்தோம்னா பசிங்கிறது என்ன உணர்ந்துட்டோம்னா, நாளைக்கு நான் தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகும்போது வயசான அம்மா, ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னா எனக்கு தெரியும், சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும், என்னம்மா சாப்பிடுமான்னு இருக்கும். அப்ப இந்த பசியை உணர்த்தக்கூடிய ஒரு பாடம், இது ஒரு சமத்துவ பாடம். பசி ஏழைகளுக்கு பழக்கமானதுதான். இன்றைக்கு உலகத்திலே 67 லட்சம் குழந்தைகள் இந்தியாவிலே பட்டினி கிடக்கிறார்கள். வெட்டி தலைகுறைய வேண்டிய ஒரு நாட்டிலே நாம் வாழ்கிறோம். இன்றைக்கு பெருமைகள் 1000 இருக்கலாம், தகவல்களை பார்த்து பதறுகிறது நெஞ்சம். உலகத்திலே 3வது பட்டினி நாடு இந்தியா. இந்த 10 ஆண்டுகளிலே இந்தியாவுடைய வளர்ச்சி மிக மோசமாகிவிட்டது நண்பர்களே. இந்தியாவில் 67 லட்சம் குழந்தைகள் பட்டினியால் உறங்க செல்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அப்ப இந்த பட்டினி நாடு, எல்லாருக்கும் பசியெல்லாம் பழகியதுதான். ஆனா இந்த ரமலான் என்ன ஸ்பெஷல் சொல்லியாச்சுன்னா, ஏழைகள் மாத்திரம் பசித்திருப்பதல்ல இந்த ரமலான், பணக்காரர்களும் பசித்திருக்க வேண்டும். பெரும் பணக்காரனுக்கு பசின்னா என்னன்னு தெரியாது. சவுதி மன்னனுக்கு பசின்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். 30 நாள் பட்டினி கிடக்கணும் இல்லாம. நீ மன்னராக இருந்து கொள், புருணை சுல்தானாக இருந்து, தனி விமானம் தங்கத்துல உனக்கு வந்து கழிப்பறை வச்சுக்க, கோடான கோடி சொத்துக்கள் உனக்கு இருக்கலாம், நினைத்ததை சுடக்கு போட்டு நீ எண்ணி சாதிக்கலாம். இறைவன் முன்னால் நீ அடிமை. 30 நோன்பை சவுதி மன்னரும் நோற்றாக வேண்டும். அவனுக்கு எல்லா வசதிகளும் அந்த மன்னருக்கு இருக்கிறது. நினைத்ததை சாப்பிடக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாலும் கூட இன்றைக்கு அவரும் பட்டினிதான் இருப்பான். அப்ப இந்த இறைவன் திருமுன்னால் அனைவரும் சமம், எல்லோரும் இந்த பசி என்ற இந்த பாடத்தை உணர வேண்டும் என்பதை இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போல இந்த நோன்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த திருக்குரான் இறக்கியருளப்பட்ட மாதம். எனவே இந்த திருக்குரான் இறக்கியருளப்பட்ட இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக, இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். இதே இந்த வசனம் மிக அழகாக சொல்கிறது. குர்ஆன் இறக்கியருளப்பட்ட மாதம் என்று வெறுமனை போகிற போக்கில் சொல்லவில்லை. இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால், இதில் தான் இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன் இறக்கியருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழியாக காட்டக்கூடியதும்,
அல் பையினா, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டதுமான நேர்வழியை உங்களுக்கு மனித குலத்திற்கு அருளக்கூடிய தெளிவான அறிவுரைகளை கொண்ட வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். குர்ஆன் இறங்கியதுக்கு நாங்க ஏன் நன்றி செலுத்தணும் என்று சொன்னால், குர்ஆன் மனிதனை கைப்பிடித்து வழிகாட்டுகிறது. எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எதை உடுத்த வேண்டும், எதை உடுத்தக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, வாழ்க்கையினுடைய அனைத்து தத்துவார்த்தங்களையும் இந்த திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இறைவன் இறை தூதருக்கு இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த வேத வழிபாட்டின் மூலமாக உலகத்திற்கு வழிகாட்டுதல்களை வழங்குகிறான். அந்த வழிகாட்டுதல் தான் இந்த மனித குலத்திற்கு கிடைக்கிறது. இது முஸ்லிம்களுக்கான வழிகாட்டுதல் அல்ல. யாராவது இந்த முஸ்லிம்களுக்கு இந்த குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பாய் உங்களை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். இது ஒண்ணு முஸ்லிம்களுடைய குலச்சொத்து அல்ல. நாங்க இறைவனை குறித்து சொல்லும் போது ரப்புல் ஆலமீன் அப்படிம்போம். ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் அகிலத்தின் ரட்சகன் என்று சொல்வோம். ரப்புல் முஸ்லிமீன் என்று ஒருவரும் சொல்லவில்லை. அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கடவுள் அல்ல, அவன் அகில உலகத்திற்கு அனைத்துக்குமான கடவுள். நபிகளார் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபிகளார் மனிதகுலம் அனைவருக்குமான அருட்கொடை. இறைவன் எல்லோருக்குமானவன், இறை தூதன் எல்லோருக்கும் வழிகாட்ட வந்தவர் என்று சொன்னால் இந்த குர்ஆன் வமா ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வந்த வேதம். எனவே இந்த குர்ஆன்ல என்ன இருக்கிறது? நீங்கள் எல்லோருமே படிக்கலாம். முஸ்லிம்கள் தான் படிக்கணும்லாம் கிடையாது. நீங்க சண்டை போட்டு உரிமையோட வாங்கிக்கிற வேண்டியதுதான். பாய் கொடுங்க பாய், எனக்கு அதுல பங்கு இருக்கு, குர்ஆன்ல கொடுங்க, நான் படிக்கிறேன் என்று சொல்லி தமிழில் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வதற்கு நான் இங்கே மத பிரச்சாரம் செய்யவில்லை, அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதற்குமாக. நான் பைபிளை படித்திருக்கிறேன், பகவத்கீதையை படித்திருக்கிறேன், எல்லா நூல்களையும் படித்திருக்கின்றோம். கற்றறிய வேண்டும், கற்றுக்கொள்வதில் குற்றம் இல்லை. படிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்னதான் இருக்கக்கூடிய படிப்போம். அம்பேத்கரை படிச்சிருக்கோம், பெரியாரை படிச்சிருக்கோம், மார்க்ஸை படிச்சிருக்கோம், உலகத்தின் புரட்சியை ஏற்படுத்தி எத்தனையோ தலைவர்களை படித்திருக்கிறோம். ஆனால் யுக புரட்சியை நிகழ்த்திய முதல் மனிதர் என்று மைக்கேல் ஹெச்கார்ட் சொல்கின்ற முகமது நபி என்னையா சாதிச்சாரு? கொடுங்க முகமது நபியுடைய வரலாறு படித்து பார்ப்போம். ஆனா நாங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு, நபிகளாரை எங்கள் பள்ளிவாசலுக்குள் பூட்டி வைத்து விட்டோம். உங்களை ஒன்று சேர்க்காதது எங்களுடைய பெரும் தவறு. எல்லோருக்குமான வழிகாட்டுதல், இந்த இறைவனுடைய வழிகாட்டுதல் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் என்று சொன்னால், மனிதகுலம் அனைத்திற்கும் வழிகாட்டும், எல்லா நாட்டவருக்கும் வழிகாட்டும், எல்லா மொழியினருக்கும் வழிகாட்டும், எல்லா காலத்திற்கும் வழிகாட்டும். இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டு 1400 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு புள்ளி கூட இந்த குர்ஆனில் மாற்றம் இல்லை. மாற்றம் இல்லை என்பதல்ல, மாற்றம் தேவையில்லை. மனிதர்கள் இறக்கிய சட்டத்திலே மாற்றங்கள் தேவைப்படும். இன்னைக்கு ஒரு சட்டம் போடுவான், நாளைக்கு ஒரு சட்டம் போடுவான், சட்டத்தை மாத்திட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் சொல்லிடுறோமோ சரிய சட்டம் என்று, இது மாற்றம் இல்லாதது, மாற்றம் தேவையில்லாதது. இது மனித குலத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது. நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் மனித குலத்திற்கு நன்மையை அருளக்கூடியது. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் முஸ்லிம்களுக்கானதெல்லாம் இல்லை. ஒரு வசனத்தை நான் இங்கே நினைவூட்டுகின்றேன், சும்மா புரட்டி பாருங்க. உங்களிலே பெற்றோர்களிலே, உங்கள் பெற்றோர்களிலே ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை உஃப் சி என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள். ஒரு குர்ஆன் வசனம். நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா என் பெற்றோர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. நான் குழந்தையாக இருந்தபோது என்னிடம் கருணையாக எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போல அவர்கள் மீது நீ கருணை பொழிவாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இது முஸ்லிம்களுக்கான வசனமா? இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பெற்றோர்கள் இருக்காங்க, பெற்றோர்களை முஸ்லிம்கள் மட்டும்தான் பார்த்துக் கொள்ளணுமா? அன்பு சகோதரிகளே, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கண்கலங்க வைக்காதீர்கள், பெற்றோர்களை சி என்று சொல்லாதீர்கள். இது இறை கட்டளை. இந்த இறை கட்டளை வரப்போய் தான் இன்றைக்கு ஒப்பீட்டளவில் முஸ்லிம்களிடம் முதியோர்கள் இல்லங்கள் இல்லை. இந்த குர்ஆன் வசனம் எங்களை ஆகா கடவுள் சொல்லிட்டா பெற்றோர்களை நாம் விட்டு ஒப்பீட்டளவில் சொல்லிட்டு, சிலர் அறியாமையினால், இந்த வேதத்தை புரியாமையினால் சிலர் தவறிழைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒப்பீட்டளவில் பார்த்தால் இன்றைக்கு முஸ்லிம்களிடம் வட்டி வாங்குவது குறைவாக இருக்கிறது, தற்கொலைகள் குறைவாக இருக்கிறது, சாதிய அடுக்குகள் இங்கே இல்லை. இதெல்லாம் ஒழித்து காட்டியது எது என்று சொன்னால் இந்த திருக்குர்ஆன். இது வெற்று தத்துவம் அல்ல. இந்த திருக்குர்ஆனை நடைமுறைப்படுத்துவதற்காக வந்தவர்கள் தான் இறை தூதர்கள். அன்னை ஆயிஷா என்று சொல்லக்கூடிய நபிகளாருடைய மனைவியிடம் கேட்கின்றார்கள், நபிகளாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் ஒரு வரியில பதில் சொல்கிறார், அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது.
குர்ஆன் என்ன சொன்னதோ அதை இம்ப்ளிமெண்ட் செய்தார், நடைமுறைப்படுத்தினார். குர்ஆன் சொன்னது இன்றைக்கு ஓதி காண்பித்த முதல் வசனம், மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆன்மாவில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்ற வசனத்தை ஓதினார். இங்கே ஆண்டான் அடிமை ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். இதை எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டியது இஸ்லாம் என்று சொன்னால், அண்ணல் நபிகளார் அவர்கள் தன்னுடைய காலத்திலேயே இதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். சாதிய அழுக்குகளை அடித்தொழிப்பதற்கு இஸ்லாம் செய்த மகத்தான ஏற்பாடு. இன்றைக்கு ஏன் தொழுகிறோம்? தொழுகை செய்யக்கூடிய மந்திரம் என்ன, மாயம் என்ன? சும்மா போய் குர்ஆனை படிச்சுட்டு மந்திரங்களை ஓதிட்டு வருவது அல்ல தொழுகை. தொழுகைக்கு வந்தாச்சுன்னா அங்கே யாரெல்லாம் இருப்பார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசல் ஓப்பன் கேட், திறந்திருக்கும், எல்லாரும் போவாங்க, தனி வாசல்லாம் கிடையாது. எங்கிருந்து வருவாங்க, யார் வேணா எந்த பள்ளிக்கு வேணாலும் போகலாம். போவோம், வரிசையில் கடகடன்னு வரிசையா நிற்பாங்க. 2 நிமிஷத்துல எல்லாமே பக்கத்தில் நின்று தொழக்கூடியவர்கள். உயர்ந்தவரா, தாழ்ந்தவரா, படித்தவரா, ஏழையா, பணக்காரரா, எந்த குலத்தை சார்ந்தவர், எந்த நிறத்தை சார்ந்தவர், எந்த பாகுபாடும் இல்லை. இந்த பாடத்தை ஒரு நாளைக்கு 5 வேளை உணர்ந்து கொண்டால் இந்த இஸ்லாத்தில் சாதிய எண்ணம், ஏற்றத்தாழ்வுகள் அடியோடு ஒழித்து கட்டப்பட்டதுடைய தாரக மந்திரம் இதுதான். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய புனித ஆலயமான மக்காவிற்கு செல்கிறோம் என்று சொன்னால் கடவுள் அங்கதான் இருக்கிறான்லாம் இல்லை. கடவுளுக்கு நாங்கள் சிலை விளக்கம் செய்வதில்லை, உருவ வழிபாடு இல்லை. இறைவன் அங்கதான் இருக்கான். இறைவன் எல்லா இடமும் இருக்கின்றான், எல்லா இடமும் அவருடைய பார்வை இருக்கிறது. அப்படி ஏன் நீங்க அங்க போறீங்க என்று சொன்னால், இந்த சமத்துவ பாடத்தை உணர்த்துவதற்காக உலகத்தில் உள்ள அனைத்து பணக்காரர்களையும் ஒன்றாக அழைத்து உங்களுடைய ஆடைகளை நீங்கள் அவிழ்த்தெறிந்து விட்டு நீங்கள் 2 வெள்ளை ஆடைகளை மட்டும் யூனிஃபார்ம்ல வரணும். அங்க போனா எல்லாருமே ஒரே வரிசை. இங்க இருந்து போகக்கூடிய ஏஆர் ரஹ்மானுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கும் அவரை பாக்குறதுக்கும் நீங்க டிக்கெட் கொடுத்து இங்க வரிசையில் கிடப்பீங்க. அங்க போனா நீ அடிமை தான், துண்டை மாட்டிட்டு நீ உள்ள போகலதான். அவரும் ஒரே இடத்துல நிக்கணும். சவுதி மன்னர் வந்தாலும் அவருக்கு ஸ்பெஷல் கேட் எல்லாம் கிடையாது, வரிசையில் நின்னுங்க ராஜா, அவ்வளவுதான். அந்த ஹரம் ஷரீஃபை கூட்டி பெருக்கி அழக்கூடிய, நீங்க இந்த தொலைக்காட்சியில பார்க்கலாம், லைவ் நேரடி மக்காவில் உள்ள தொழுகை ஒளிபரப்பாகும். அந்த மக்காவை கூட்டி துடைக்கக்கூடிய ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அங்க போய் எல்லாம் கூட்டி துடைச்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வாங்க சொல்லியாச்சு. அப்படியே ஓரம் வைப்பாங்க, வந்து நின்றுவான். பக்கத்துல பல 1000 கோடிக்கு முதலாளியான லூலு யூசுப் அலி என்னன்னு தெரியாது, எல்லாம் ஒண்ணுதான். உன் பணம் என்பது வேறு, உன் படிப்பு என்பது வேறு. நான் சொன்னேன் அல்லவா, இரையச்சம் என்ற பயிற்சி இந்த ரமலான் தருகிறது என்று. நபிகளார் இதை மிக அழகாக சொல்கிறார். உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அரபியனை விட அரபியன் அல்லாதவனோ, அரபியன் அல்லாதவனை விட அரபியனோ சிறந்தவன் அல்ல. உங்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? கற்பனை விட வெள்ளையனோ, வெள்ளையனை விட கற்பனோ சிறந்தவன் அல்ல. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் சிறந்தவன் அதிகம் யார் இறைவனை அஞ்சுகிறானோ, கடவுளை பயந்து நேர்மையா ஒழுக்கமா நடக்கிறானோ அவன் தான் சிறந்தவன். அவன் கற்பனாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், எந்த மொழி பேசக்கூடியவனாக இருக்கலாம். இஸ்லாத்தில் மொழிக்கு எந்த தனி சிறப்பும் இல்லை. மொழி சிறந்த மொழியா? சிறந்த மொழி. நபிகளார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த ஹஜ்ஜில பிரகடனப்படுத்துறாருங்க. ஒரு நபிகளார், இந்த வேதம் அரபு மொழியில இறக்கிடப்பட்டிருக்கு, இந்த மொழியை நாங்கெல்லாம் தூக்கி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அரபி மொழியை விட மற்ற மொழி சிறந்த மொழி இல்லை என்பதை டிக்ளேர் பண்றார். எந்த மொழியும் சிறந்த மொழி கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா, தமிழை விட மற்ற மொழியை விட தமிழ் மொழி சிறந்த மொழி அல்லன்னா என்ன தமிழ் என்ன துரோகின்றோம், தமிழ் தேசத்துக்கு இவன் எதிரானவன் தான். மொழி சிறந்ததா என்றால் சிறந்தது, ஆனால் அந்த மொழியால் நான் சிறந்தவனான இல்லை. நல்லா விளங்கிறோம். தமிழ் மொழி செம்மொழி, தமிழ் மொழியை நான் காதலிக்கிறேன், தமிழ் மொழியிலே நான் இலக்கண பட்டணம் பெற்றிருக்கின்றேன், தமிழில் நாவாடி வருகிறேன், எனக்கு தமிழ் இலக்கியம் பிடிக்கும், தமிழை மிகவும் பிடிக்கும். ஆனால் அந்த மொழி சிறந்த மொழி என்பதனால நான் சிறந்தவன் கிடையாது. நான் சிறந்தவன்னா நான் ஒழுக்கமா இருக்கணும், என்னுடைய கடையில நான் நேர்மையாக நடந்துக்கிறேனோ, வீட்டில் மனைவி மக்களோட நல்ல விதமா நடந்துக்கிறேனோ, எல்லோருடன் சரியான முறையில் ஒழுக்கமாக நடந்து கொண்டா தான் நான் சிறந்தவன். தமிழ்நாட்டில் பிறந்தவனால சிறந்தவன் ஆயிட முடியாது. எனவே பிறப்பால் ஒருவன் சிறந்தவனாக முடியாது, மொழியால் ஒருவன் சிறந்தவனாக முடியாது, இடத்தால் ஒருவன் சிறந்தவனாக முடியாது. யார் சிறந்தவன் என்றால் இறைவனை அஞ்சி வாழக்கூடியவன் தான் சிறந்தவன். இதுதான் இந்த பயிற்சியை தான் இந்த சமத்துவ பயிற்சி, இந்த ஓரிரை கோட்பாடு தத்துவத்தை இந்த இஸ்லாம் வழங்கி கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்துடைய மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று
மறுமை கோட்பாடு. இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக இறந்து போய்விடுவோம். இறந்து போன பிறகு நாம் எங்க போக போகிறோம்? இறந்தாச்சு, புதைச்சாச்சு, அல்லது எரிச்சாச்சு, சாம்பலை கரைச்சாச்சு, அவ்வளவுதானா? அவ்வளவுதானே. நான் ஏன் நேர்மையா வாழணும்? அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போறமே. இந்த உலகத்துல கொள்ளடிக்கிறவன் நல்லா இருக்கான், நேர்மையா வாழணும் கஷ்டப்படுறான். நேர்மையா இருப்பான், அவ்வளவு கஷ்டப்படுவான், திருடிட்டு போவான், ஆம்பால வந்துட்டு இருப்பான். அப்ப இந்த உலகம் என்பது இங்கே நமக்கான கூலி பெறக்கூடிய இடம் அல்ல. இஸ்லாத்தின் அடிப்படை மறுமை கோட்பாடு. இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் எல்லாம் நிறுத்தி இறைவன் திருமுன்னால் வினவப்படுவோம். ஒரு அணு அளவு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கான கூலி அங்கே இறைவனிடம் கிடைக்கும். ஒரு அணு அளவு தீமை செய்தால் அந்த தீமைக்கான கூலி எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு முஸ்லிம்கள், நான் தொடக்கத்தில் சொன்னேன், களப்பணியிலே முன்வரிசையிலே நிற்கிறோம் என்று சொன்னால், கொரோனா காலத்தில் இறந்த உடல்களை தூக்கி கொண்டு ஓடுகிறோம் என்று சொன்னால், மார்பளோ வெள்ளத்திலே நின்று பால் ரொட்டியும் கொடுக்கிறோம் என்று சொன்னால், எதற்காக? இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க வருவோமா? வரமாட்டோம். நாங்கள்லாம் வெள்ளத்தில் எவ்வளோ செஞ்சிருக்கோம், ஓட்டு போடுங்க, வரமாட்டோம். இதெல்லாம் சொல்றோம், காசு கொடுங்க, வரமாட்டோம். எதுக்கா செய்யறீங்க? நாளை மறுமையிலே இறைவன் திருமுன்னால் நான் நிறுத்தப்பட்டு இறைவன் என்னை விசாரிப்பான். உன் பக்கத்தில் உள்ளவன் துயரிலே வாடிக்கொண்டிருக்கும் போது ஏன் உதவவில்லை என்று கேட்பான் என்ற அந்த கவலை, நான் உதவினால் எனக்கு நற்கூலி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை, இதெல்லாம் எங்களை களத்திற்கு கொண்டு வருகிறது. எனவே நாளை மறுமையில் எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் கூலி தருவான், அல்லாஹ் கூலி தருவான் என்ற அந்த நம்பிக்கை. இரண்டாவது, இந்த உலகம் தண்டனை வழங்கக்கூடிய இடம் அல்ல. ஒரு கொலை செஞ்சிருக்கான், அவனுக்கும் தூக்கிலும் போடுவான். ஒரு ரயில கொண்டு வச்சுட்டான், 500 பேர் கொண்டுட்டான், அவனையும் தூக்கிலும் போடுவான். இரண்டு ஒரே தண்டனை. எப்படி இந்த உலகத்தில் அப்படித்தான் தண்டனை? 300 ஆண்டு கால தண்டனை கொடுங்க. யார் 300 ஆண்டு காலம் வாழ்கிறார்? தண்டனை இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. செய்த குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை கொடுக்கலாம். இன்னும் கொடுமை என்று சொன்னால், நிரபராதிகள் தண்டிக்கப்படுவார்கள், குற்றவாளிகள் எம்பிக்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த உலகத்தில் இதெல்லாம் சாத்தியம். அப்பாவிகள்லாம் உலக கிடப்பான். ஆனால் இந்த உலகம் தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம் அல்ல. நீதிமன்றம் நீதி வழங்கக்கூடிய இடம் அல்ல, தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம். தீர்ப்பு மன்றம் தீர்ப்பு சொல்லுவான், நீதி சொல்ல மாட்டான். ஆனால் நாங்கள் நம்புகிறோம், உங்களுக்கு நமக்கு ஹைகோர்ட் இருக்கு, ஹைகோர்ட்ல போய் ஒரு தீர்ப்பு வாங்குறோம். அதை என்ன செய்யணும், இந்த தீர்ப்பு தப்பா வழங்கிட்டாருன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை மாத்தி வாங்கிட்டு வந்துடலாம். ஹைகோர்ட் தீர்ப்பு தப்புங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லும், சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. அல்லது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் தள்ளுபடி அல்ல, ஹைகோர்ட் அந்த வழக்கை எடுக்குது. நமக்கு தெரிந்தது 2 கோர்ட்டு தான், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட். இன்னொரு கோர்ட் இருக்கிறது, சர்வதேச நீதிமன்றம், வேர்ல்டு ஜுடிஷியல் கோர்ட் ஒன்று இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு கோர்ட் இருக்கிறது, மாலிகி யௌமித்தீன், இறைவனுடைய நீதிமன்றம் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு தெரிந்தது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டையும் தாண்டி நாளை இறைவனுடைய நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது என்பதிலே திடமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதனால்தான் எங்களை ஆற்றுப்படுத்திக் கொள்கிறோம். யாரும் தற்கொலை செய்து கொள்வதில்லை, நிராசை அடைவதில்லை. கொடுமை இழைக்கும் போது பொருந்திக் கொள்கிறோம் என்று சொன்னால், நீ இந்த உலகத்தில் ஆடுதா ராஜா, நாளை அல்லாஹ் முன்னில் நீ தண்டிக்கப்படுவாய். பாலஸ்தீனத்திலே ஒரு நாடு நம் கண் முன்னால் சிதைக்கப்படுகிறது. அந்த மண்ணினுடைய பிள்ளைகள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். கசா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன நிலத்தை இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய திருட்டு நாடு, 1949க்கு முன்னால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே கிடையாது. உலகத்தில் இருந்து வந்த வந்தேரிகள் எல்லாம் குடியேறி ஒரு நாட்டை சூறையாடி இதுதான் இஸ்ரேல் என்று ஒரு நாட்டை உருவாக்குகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீனத்தை தொடர்ந்து 1967 6 டேஸ் வாரில் இருந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 48 டையர் யாசின் படுகொலை, வே யாசின் படுகொலையில் இருந்து ஒரு நாட்டை கட்டம் கட்டமாக அழித்து சிதைத்து சின்ன பின்னமாக்கி போர் தொடுக்கலாம், சம வலிமையுடன் சண்டையிடலாம். ஆனால் குழந்தைகளுடன் என்ன சண்டை? பச்சை குழந்தைகள், இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொல்லக்கூடிய கொடூரன் உலகத்தில் ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னால் பெஞ்சமின் நெதன்யாகு என்ற அந்த கொடுங்கோலன். பச்சை பிள்ளைகளை பார்க்க துடிக்கிறது. ரத்தத்தில் சகதிகளாக சேறுகளாக அள்ளி வருகிறார்கள். ஒரு குழந்தை, 2 குழந்தைகள் அல்ல, 17,000 குழந்தைகளை இன்று வரைக்கும் கொண்டிருக்கின்றார். உலக சரித்திரத்திலே முதல் யுத்தம் தொடங்கி இந்த யுத்தம் வரைக்கும் உலகத்தில் இவ்வளவு குழந்தைகள் கொல்லப்பட்டதில்லை. அப்படித்தான் கொல்லுவேன், அப்படித்தான் அழிப்பேன். உலக நாடுகளுக்கு கட்டுப்பட மாட்டேன், அமெரிக்காவை கையில் வைத்துக் கொள்வேன். உலகத்தின் மிகப்பெரிய ராணுவம் நாங்கள், மொசாத் எங்கள் கையிலே இருக்கிறது.
எதற்கும் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு என்ற அந்த கொடியவன் இன்றைக்கு பலஸ்தீன பிள்ளைகளை அழித்தொழிக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு தென்னாப்பிரிக்கா அவரை சர்வதேச நீதிமன்றத்தில் அந்த கைவனை நிறுத்தி இருக்கிறது, அங்கிருந்தும் தப்பித்து விடுவான். ஆனால் நாங்கள் நம்புகிறோம், நெதன்யாகு ஒரு நாள் இறைவனுடைய தீர்ப்பு மன்றத்திலே நிறுத்தப்படுவான், அங்கே இறைவன் முன்னால் அவனுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதை நாங்கள் நினைத்ததனால் நாங்கள் எங்களை ஆற்றுப்படுத்திக் கொள்கிறோம். பரவாயில்ல, அடிக்கிறியா அடி, உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும், வாய்மை ஒரு நாள் ஜெயிக்கும். ஆக அன்பு சகோதரர்களே, நாளை இறைவன் தீர்ப்பு மன்றத்திலே எல்லோருக்கும் ஒரு நாள் தீர்ப்பு வழங்கப்படும். அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்டிலே எனக்கான கூலி கிடைக்கும் என்பதிலே நான் இங்குள்ள சிரமங்களை தாக்கிக் கொள்கிறேன். நான் இந்த பசி தீர்ப்பதிலே நாளைக்கு அல்லாஹ் கூலி தருவான்டா, அவ்வளவுதான். தப்பு செஞ்சு அல்லாஹ் அவனை தண்டிப்பான். இன்னைக்கு உங்கள்ட்ட ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆக இதுவெல்லாம் தான் இந்த இஸ்லாத்துடைய மறுமை கோட்பாடு. இதெல்லாம் சரி சார், இறந்த பிறகு எப்படி உயிரோடு எழுப்புறது? அதெல்லாம் நடக்கிற காரியமா? மண்ணோட மண்ணாய மக்கி போயாச்சு, உக்கி போயாச்சு, எரிச்சாச்சு, சாம்பலை கரைச்சாச்சு. ஒரு ஃப்ளைட்டு கடல்ல உள்ள விழுந்தது, இன்னைக்கு தான் கண்டுபிடிக்க முடியல. அவங்களெல்லாம் எப்படி கடவுள் எழுப்பி வாயா இந்த உலகத்துல இதெல்லாம் செஞ்சான்னு எப்போ இவ்வளவு பேரை விசாரிச்சு எப்போ அந்த நீதிமன்றம் எல்லாம் முடிக்கிறது? இங்கே இவ்வளவு வழக்கு தங்கி இருக்கிறது என்று சொன்னால் ஆற்றல் உள்ளவன் இறைவன். இறைவன் கேட்கின்றான், முதலில் உங்களை படைப்பது சிரமமா, மீண்டும் படைப்பது சிரமமா? ஆப்பிள் போன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பண்றது சிரமமா, அடுத்து ஆப்பிள் போன் பண்றது சிரமமா? அதான் வரிசையா வந்துருமே. போனை காணனா அதை திருப்பி எடுத்துடலாமே. ரொம்ப நீங்கள் இந்த காலத்துல ஏஐ வந்து விட்டது. என்னையே மாதிரி ஒருத்தர் உருவாக்கி நான் பேசுற மாதிரியே பேச வச்சிருவான். மனிதனால் முடியும் என்ற போது குளோனிங்கா முடியுது, ஏஐ முடியுது. இங்கே 2 ஜிப் இருக்குது. எங்களுக்கு நாங்கள் நம்புகிறோம். ஜிப் என்றால் இங்கே ஒரு மலக்கு வானவர் எங்களுடைய நன்மைகளை எழுதி கொள்கிறார், இங்கே ஒரு வானவர் தீமைகளை எழுதி கொள்கிறார். நாளை மறுமையிலே இந்த கணக்கு ஏடு அங்கே வரும். இறைவன் திருமுன்னால் அந்த கணக்கேடு விரிக்கப்படும். அதை குறித்து விவாதம் நடக்கும். இஸ்லாமிய கோட்பாடு. அதெல்லாம் ஒரு 50 வருஷம் எங்க வாப்பா நல்லாப்ப காலத்துல அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்கிற ஜிப்புங்க நம்ம மலக்கு எழுதுறாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. ஆஸ்திரேலியாவில் சிட்னில பால் போடுறது அங்கிருந்து பார்க்க முடியுது. அவன் பேண்ட துடைக்கிறான், விக்கெட் ஏங்கிறான். எவ்வளவு தூரம் இருக்குப்பா ஆஸ்திரேலியா, என்ன ஒரு வயர் இல்ல, கனெக்ஷன் இல்ல. அடுத்த வினாடி நாம் பார்க்க முடியுது. ஒரு மனித பயலுக்கு ஆற்றல் முடிகிறது என்று சொன்னால் படைத்த இறைவனுக்கு இது முடியுமா, முடியாதா? அங்கிருந்து வரக்கூடிய அந்த செய்தியை இன்றைக்கு கையில பார்க்கிறோம் என்று சொன்னால், இங்க ஒரு ஜிப் இருக்கு. நாளைக்கு நான் இறந்துட்டேன்னா இந்த ஜிப்பை உருவி ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டு ஓபன் பண்ணி இந்த 2018 ஏப்ரல் மார்ச்னு அடிச்சா வந்துடாதான் என்ன என்னுடைய கணக்கு? ஆக நாளை மறுமை என்பது சாத்தியம். எனவே அன்பு தோழர்களே, நாம் எதை குறித்தெல்லாம் விவாதிக்கிறோம், வினவுகிறோம்? நாம் யார், எங்கிருந்து வந்தோம், இறந்த பிறகு என்னவாக மாறுகிறோம்? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய இறையியல் கோட்பாடு, ஓரிரை கோட்பாடு, மறுமை கோட்பாடு. எனவே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடிய அருட்கொடை நல்ல மனிதர்களை உருவாக்குகிறது, நேர்மையானவர்களை உருவாக்குகிறது, ஊழலற்றவர்களை, மக்கள் பணியாற்றக்கூடியவர்களை, ஒழுக்கம் மாண்பு உள்ளவர்களை, நல்ல மனிதர்களை உருவாக்குவதுதான் இந்த இஸ்லாம் வழங்குகிற ஆன்மீக பயிற்சி, வழிபாட்டு பயிற்சி, ரமலான் தருகின்ற பயிற்சியும் அதுதான். எனவேதான் நாம் மனம் திறந்து இதை பேச வேண்டும். இதெல்லாம் புரிந்து கொண்டால்தான், நாம் ஒருவரை அறிந்து கொண்டால்தான் நமக்கு உண்டான அந்த வேறுபாடுகள் மறையும். இது உரையாடலுக்கான காலம். இந்த உரையாடல் காலத்தை நாம் தொடங்க வேண்டும். இன்றைக்கு 2019 ஏப்ரல் 19 தேர்தல் வருகிறது. நீங்கள் விரும்பிய கட்சிக்கு வாக்களிக்கலாம், எல்லோருக்கும் வாக்குரிமை இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு சிக்கல் என்று சொன்னால், நம்மை துண்டாட நினைப்பவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்து விடாதீர்கள். மதத்தின் பெயரால் நம்மை பிளவுபடுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஒதுக்கி தள்ளுங்கள். முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக, இந்த போலரைசேஷன், அணிதிரட்டலை நீங்கள் விட்டு ஒதுக்குங்கள். சிந்தித்து பாருங்கள். அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக அன்பை கொண்டு நாம் உரையாடி கொண்டிருக்கும் போது வெறுப்பை கொண்டு நம்மை பிளக்க நினைக்க வரக்கூடியவர்கள், இவர்களுக்குத்தான் இந்த நாடு, இவர்களுக்கு இல்லை என்று சொல்லி நம்மை துண்டாடக்கூடியவர்கள், இந்த வெறுப்பின் மண்ணாக இந்த மண்ணை சமைத்ததினால் இன்றைக்கு இந்த மண் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது. எனவே நாமெல்லாம் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக, தொப்புள் கொடி உறவினராக நாமெல்லாம் பழக வேண்டும் என்று சொன்னால், மதத்தின் பெயரால் செய்யக்கூடிய அரசியலில் இருந்து நாம் வெளிப்படைய வேண்டும். மதத்தின் போர்வையினால் நடக்கூடிய சண்டைகளை நாம் விட வேண்டும். மதம் என்பது நெறி, மத நெறி கூடும், மத வெறி கூடாது. எனவே மதவெறி மாய்ப்போம், மத நெறியை வளர்த்தெடுப்போம் என்ற அடிப்படையில் தான் இதயங்களை நாம் சற்று விசாலமாக்கி
உரையாடுவோம், நம்முடைய அன்பை பெருக்கிக் கொள்வோம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளில் வேற்றுமையில் ஒற்றுமை. பல மதங்கள் இருக்கலாம், எல்லோருக்கும் அவரவர் மதத்தை பின்பற்றுவதற்கும் விரும்புவதற்கும் பரப்புரை செய்வதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டுகிறது. எனவே எல்லோரும் அவரவருடைய உரிமையின் அடிப்படையில் இந்த மண்ணிலே நாம் எல்லாம் வாழ வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த தாரக மந்திரத்தை பற்றி பிடித்து அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக நாம் எல்லாம் வாழ்வதற்கு இந்த நாள் நமக்கு பயனளிக்க வேண்டும், இந்த நிகழ்வு நமக்கு பயனளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல அமர்வுக்கு ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.